அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவுக்குமான நெருக்கடியும் ஈட்டுக்கு போட்டியான வாய் வீச்சுக்களும் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஈரானிய விமான ஏர்போர்ஸ் தளபதிகள் சுப்ரீம் லீடர் கமேனிக்கு பதிலாக கமேனியின் பேரனை சந்தித்திருக்கிறார்கள் என்று இதுவும் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. காரணம், சுப்ரீம் லீடருக்கு எதிரான மிக அதிகமான ஆபத்துக்கள் அமெரிக்க தரப்பார் ஒரு எலக்ட்ரானிக் தாக்குதலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பது என்பதால் அவர் இந்த மாதிரி இராணுவ சந்திப்புகளை தவித்து வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. 1979 ஆண்டு புரட்சிக்கு பிறகு ஒவ்வொரு பிப்ரவரி மாதமும் பாரம்பரியமாக உச்ச தலைவருக்கு விசுவாசமாக இருக்கும் ஈரானிய இராணுவ விமானப்படை தளபதிகள் 37 ஆண்டுகளில் முதல் முறையாக உச்ச தலைவர் அலி கமேனியின் வருடாந்திர கூட்டத்தை நடத்தாததால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இஸ்லாமிய குடியரசின் நிறுவனரின் பேரன் ஹசன் கொமேனியை சந்தித்தனர். மேற்கத்திய நாடுகளை குறிவைத்து ஈரான் தனது ஏவுகணைகளை வைத்திருப்பதாக இஸ்ரேல் தூதர் ஜெனரல் கூறுகிறார். ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் குறிவைத்து ஈரானின் தலைமை அணு ஆயுதங்களையும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் வைத்திருக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் தூதர் ஜெனரல் இன்று தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய ஆட்சி தீய சாம்ராஜ்யம் ஆயத்துல்லாக்கள் தங்கள் அணு ஆயுதங்களையும் கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் வைத்திருக்க விரும்புகிறார்கள் ஏனென்றும் எதிர்காலத்தில் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் குறிவைக்க அவற்றை பயன்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள் என்றும் ஓபிர் அகுனிஸ் தெரிவித்து, அதைத்தான் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 10,000 கிலோமீட்டர் தாண்டி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை கொண்டை ஈரான் பரிசீலித்தது. அதை இப்பதான் இவர் கோமோலிருந்து எழும்பி சொல்றாராம். ஒரு மாசத்துக்கு முன்பே நாம இதை ஒரு தலைப்பு செய்தியாகவும் கொடுத்திருந்தோம். ஈரான் கண்டம் விட்டு கண்டம் 10,000 கிலோமீட்டர் டோக்கியோ ஐரோப்பா தேசம் நியூயார்க் தேசம் வரையும் கலிபோர்னியா வரையும் தாக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை ஒன்றை கண்டுபிடித்திருப்பதாகவும் பரிசோதனையாகவும் சொல்லியிருந்தோம். அதை இப்பதான் இந்த இஸ்ரேலின் ஒரு தூதர் சொல்றார். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே ஒமானுக்கு மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் வந்திருக்கின்றார். ஈரானிய செய்தி தளமான ஜெமரன் வரும் நாட்களில் ஒமானுக்கு ஒரு முக்கியமான விஜயத்தை மேற்கொள் செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒமானில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுடன் இணைந்த இந்த விஜயத்தின் நேரம் ராஜதந்திர முயற்சிகளில் முடுக்கம் குறித்து ஊடகங்களை தூண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் எதிர்ப்பு கைதிகளுக்கு வருடாந்திர மன்னிப்பு வழங்குவதை தடுக்கிறது என்று நீதித்துறை தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் இப்பொழுது இருக்கின்ற கைதிகளில் இன்னும் தரம் பிரிக்கப்படாமல் இந்த கைதிகளை எடுத்து விடுவதா என்றும் பார்க்குவதால் நீதித்துறை தலைவர் இப்போதைக்கு அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் நீதித்துறை தலைவர் ஞாயிற்றுக்கிழமை இன்று கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் 1979 இஸ்லாமிய புரட்சியின் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வழங்கப்படும் வருடாந்திர மன்னிப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் விலக்கப்படுவார் என்றும் தெரிவித்திருந்தார். அப்போது அதிகாரிகள் பாரம்பரியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளுக்கு தண்டனை குறைப்பு அல்லது விடுதலையை வழங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு பிரச்சனைகளுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளின் பெயர்களையும் மன்னிப்பு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஹாலாம் ஹுசைன் ஹொமேனி ஜெஜை கூறுகிறார். அந்த முப்படைகளின் தளபதியாக பார்க்கப்படுகின்றது. சமீபத்திய போராட்டங்களுடன் தொடர்புடைய பிரதிவாதிகள் மற்றும் குற்றவாளிகள் பிப்ரவரி 11 திட்டமிட்ட மன்னிப்புகள் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய தலைமையின் கீழ் ஈரானுடன் சமாளிக்க எந்த சாத்தியமான வழியும் இல்லை என்று அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகிறார். ஈரானுடனான ஒரு ஒப்பந்தத்தின் வாய்ப்புகள் குறித்து ஒரு அமெரிக்க குடியரசுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்தேகம் எழுப்பியிருக்கின்றார். தெஹ்ரானின் தலைமை வாஷிங்டனுடன் சமாதானம் செய்யாது என்றும் வாதிட்டார். நல்ல இருக்கு. ஈரான் எங்களுடன் அவர்கள் வைத்திருக்க திட்டமிட்டுள்ள ஒரு ஒப்பந்தத்தை செய்ய போவதில்லை என்றும் அவர்கள் எங்களை வெறுக்கிறார்கள் என்றும் பிரதிநிதி டான் ஃபேகன் தெரிவித்திருக்கின்றார். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் தனது ராணுவ சேவைகளை பேகன் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க உயிரிழப்புகளுக்கு ஈரான் ஆதரவு படைகள் தான் காரணம் என்றும் கூறுகின்றார். நான் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் பணியாற்றியுள்ளேன். ஈராக்கில் மட்டும் 609 அமெரிக்கர்கள் ஈரானில் IRGC-யால் நிதியளிக்கப்பட்ட பயிற்சி பெற்ற ஆயுதம் வேண்டிய சியா போராளிகளால் கொல்லப்பட்டனர் என்றும் மேலும் இது ஈராக்கிற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் போராட்டக்காரர்களை ஆதரிப்பதற்காக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு அமெரிக்க ஜனாதிபதி அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
ஜனாதிபதி இங்கே ஒரு குழியை தானே தோண்டிக் கொண்டுள்ளார். அதிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்றும் ஈரானிய மக்கள் தங்கள் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களின் நிதி நிறுவனங்களை கைப்பற்ற முயற்சித்தால் அமெரிக்கா அவர்களுக்கு உதவி இருக்கும் என்றும் அவர் பகிரங்கமாக உறுதியளித்திருக்கின்றார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான நீடித்த அமைதிக்கான ஒரே வழி அமெரிக்கா தங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஈரானிய மக்களுடன் இணைந்து செயல்படுவதுதான் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்கா ஈரானிய மக்களுடன் இணைந்து இந்த ஆட்சியை முற்றிலுமாக அகற்றுவதுதான் மீதமுள்ள ஒரே பதில் என்று நான் நினைக்கின்றேன். இறுதியில் ஈரானுடன் நாம் சமாதானம் செய்ய போகும் ஒரே வழி அதுதான் என்றும், ஏனென்றால் இந்த ஆட்சி ஒருபோதும் அமெரிக்காவுடன் சமாதானம் செய்யாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் பதற்றத்துக்கு மத்தியில் KC-135 எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கையை கமாண்டோ சொல்லி காட்சிப்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்க கட்டளை மையம் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. KC-135 ஷடாங்கர் மேற்கொண்ட வான்வெளி எரிபொருள் நிரப்பு நடவடிக்கைகளின் படங்களை சென்ட்ரல் கமாண்டோ வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவில். இந்த விமானம் அமெரிக்க விமானப்படை விமானிகள் அதிக தூரம் பறக்கவும் காற்றில் நீண்ட நேரம் இருக்கவும் உதவுகிறது என்றும், தரையிறங்குவதற்கு முன்பு 2 லட்சம் பவுண்டுகளுக்கு மேல் ராத்தலுக்கு மேல் எரிபொருளை மாற்ற முடியும் என்றும் அது தெரிவிக்கின்றது. 37 ஆண்டுகளில் முதல் முறையாக வருடாந்திர விமானப்படை கூட்டத்தை தவிர்த்துள்ளார் சுப்ரீம் லீடர். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி பிப்ரவரி 8ஆம் தேதி ராணுவ விமானப்படை தளபதிகளான வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும், இது தலைமை பொறுப்பிலிருந்து 37 ஆண்டுகால முன்னுதாரணத்தை முறியடித்தது என்றும் சொல்லப்படுகின்றது. ஒரு அச்சம்தான் காரணம். ஏனெனில் துல்லியமான முறைகளில் அந்த இடத்தை குறிவைத்து தாக்கக்கூடிய வல்லமை அமெரிக்காவிடம் இருக்கின்றது. அதனால் தான் இது அதிகமாக இந்த சந்திப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம். அதற்கு பதிலாக ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மௌசவி ஞாயிற்றுக்கிழமை ராணுவ விமானப்படை தளபதிகளை சந்தித்தார். பிப்ரவரி 8, 1979 அன்று விமானப்படை அதிகாரிகள் குழு இஸ்லாமிய குடியரசின் நிறுவனரும் கமேனியின் முன்னோடியுமான உச்ச தலைவராக ரொஹல்லா கொமேனிக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்ததன் ஆண்டு நிறைவை இந்த வருடாந்திர கூட்டம் குறிக்கிறது. இந்த சந்திப்பு ஒரு அடையாள நிகழ்வாக மாறியது என்றும், மேலும் விமானப்படை வீரர்கள் மற்றும் தளபதிகள் ஒவ்வொரு ஆண்டும் அதே தேதியில் ஈரானின் தலைவரை சந்தித்துள்ளனர் என்றும், 89 உச்ச தலைவராக ஆனதிலிருந்து கமேனி ஆண்டுதோறும் இந்த பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகிறார் என்றும், COVID-19 தொற்று நோய்களின் போதும் கூட அவர் வருடாந்திர கூட்டத்தை பராமரித்து வந்தார் என்றும், தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்துள்ளதால் அமெரிக்கா இப்போது தனது ராணுவ இருப்பை விரிவுபடுத்துவதும் சொல்லப்படுகின்றது. அதுதான் உண்மை. ஏனெனில் நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம்ல, துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை அமெரிக்காவிடம் இருக்கின்றது. எந்த நேரத்திலும் அது தனது துல்லியத்தையும் தாக்கக்கூடிய வழிவகைகளும் இருக்கும் என்றும் நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில் இந்த தாக்குதல் ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதாலும் அவர் இந்த மாதிரி சந்திப்புகளை அவர் தவிர்த்திருக்கின்றார் என்றும் சொல்லலாம், பார்க்கலாம். இதெல்லாம் இந்த ராணுவ செய்திகள் சம்பந்தமான செய்திகள் ஏராளமாக பெண்டிங் இருப்பதால் அவைகளை அள்ளி வீச வேண்டிய நேரம் வந்துள்ளதால் அள்ளி வருகின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.